ஜெயலலிதா அம்மா ஆத்மாவோட பேசிட்டு இருக்கேன்ட்டு நான் விஜய் அவர்கிட்ட வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஆதரவு வந்து விஜய்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க. விஜய் இந்த கரூர் அந்த பிரச்சனை ஆன அன்னைக்கே வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து நான் 2 வருஷமா என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. 2 வருஷமா கேஷுவலா ஒரு ஃபேமிலியில எப்படி நாங்க பேசிப்போம், ஃபேமிலியில ஒரு பர்சனா எப்படி எப்ப அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, நான் வந்து அம்மான்னு சொன்ன உடனே தான் என்கிட்ட அப்படி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து பயந்து பயந்து பேசினேன். இப்போ விஜய் அவர்கிட்ட வந்து சில விஷயம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா கொஞ்சம் பர்சனலா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அவங்கள பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால தான் நாங்க வந்திருக்கோம். அவங்க கொஞ்சம் கட்சியோட சூட்சகம் கொஞ்சம் அவர்கிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சாணக்கிய தானம் சொல்லுவாங்க இல்லையா, அதை கொஞ்சம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண சொன்னாங்க. ஏன்னா முதல்ல வாயில விழுந்தாலும் சரி, முதலையோட வாழை பிடிச்சாலும் சரி, அது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விஜய்க்கு வந்து, ஆனா ஜெயலலிதா அம்மா வந்து ஆதரவு வந்து விஜய்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி விஜய் கண்டிப்பா வருவாரு. எனக்கு ஆக்சுவலா வந்து விஜய் இந்த கரூர் அந்த பிரச்சனை ஆன அன்னைக்கே வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் நான் டீப் ஸ்லீப்ல இருக்கிறதுனால என்னால ஏந்திக்க முடியல. அன்னைக்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு இது பண்ணாங்க, அலர்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்தது வந்து எனக்கு மறுநாள் வந்து விஜய் கிட்ட பேச சொல்லி சொன்னாங்க. ஆனா நாங்க யூடியூப்ல கீதா மேம் சொன்னாங்க இல்லையா, ஜெயலலிதா அம்மா ஃப்ரெண்ட், அவங்க இதுல நாங்க போட்டிருக்கோம். நாங்க பகல் ஃபர்ஸ்ட் நைட்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நான் மிரள ஆரம்பிச்சேன். ஸோ இப்ப பகல்லையும் வர ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு சக்தி இருக்கு. அவங்க வந்து சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இந்த ஆத்மாங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்க. ஆத்மாவும் எனக்கு கடவுள் ஆத்மாலாம் கண்ணுக்கு தெரிவாங்க. அப்போ அப்படி வரும்போத வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னுவாங்க. ஆனா எனக்கு அதை பெரிய விஷயமா நான் எடுத்துக்கல. பட் இப்ப ஜெயலலிதா அம்மா வந்து சொல்லும் போதுதான் என்னோட சக்தி என்னன்னா, யாருனாக்கு நான் சாபனை விட்டா அவங்க வம்சமே அழிஞ்சிடுமா, அந்த சாபனைக்காக என்ன அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லி வந்தாங்க. உன்னோட சக்தி எனக்கு தேவைம்மா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, கீதம்மா கிட்ட ஒரு சக்தி இருக்கு, என்கிட்ட ஒரு சக்தி இருக்கு. அது இல்லாம இன்னும் ஒரு 9 பேரோ 10 பேரோ வர வைப்பாங்களாம். அவங்க கிட்டயும் அந்த சக்தி இருக்கு. நரசிம்மர் கிட்ட வரம் கேட்டு வந்த ஒரு விஷயம் இது. சரி, இப்போ என்ன வேற என்ன சொல்லிருக்காங்க? என்ன மாதிரி அதான் சாணக்கிய தானத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை எப்படி எடுத்து வைக்கணும்ன்றத கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் வந்து அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு தான் ஆனா மீடியால சொல்லுவேன். கண்டிப்பா மீடியாவுக்கு நான் கொடுப்பேன், பேட்டி கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் சொல்ல சொன்னாங்க. இல்ல இல்லைங்க, ஜெயலலிதா அம்மா தான், எம்ஜிஆர்லாம் இல்ல.